ரிஷபம் ராசி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ஆனி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக இருக்கும். நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகுது. அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை உங்கள் ஒரு சின்ன ஒரு செயலால் கைவிட்டு போகக்கூடிய சூழலும் இருக்குது. அதனால் அந்த அதிர்ஷ்டத்தை பெற என்ன செய்யணும், பிரச்சனை வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒரு நிலையான சக்தியையும் நிலையான ஆற்றலையும் கொண்டவங்க. ரிஷபராசி 12 ராசியிலையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசிங்க. ஆமாம், இது ராசி அடிப்படையில் பார்த்தா 2வது ராசியாக வருது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் யார்? சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகம். சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் அருமையான வாய்ப்பு சேரும். திடீர்னு முன்னேறவங்களை பார்த்து கூட சொல்லுவாங்க, இவங்களுக்கு எங்கேயோ சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்களோன்னு. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகம் தான் இந்த ரிஷபத்துக்கு ராசி அதிபதியாகவும் வருது. சுக்கிரன் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு நிலையை தருது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்னன்னா, இப்போது சுக்கிரன் ராசிக்கு அதிபதியாக வராருல்ல, அப்படிப்பட்ட சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அது என்னென்னா, சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். ஆமாங்க, லட்சுமி தேவி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். அதை எப்படி செய்யலான்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ ஏதாவது அம்மன் ஆலயம் வீட்டில் பக்கத்தில் இருக்குன்னா போய் வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வழிபாடு நீங்கள் வீட்டில் கூட செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி நீங்கள் அன்னை படத்துக்கு முன்னாடி இந்த மலர்கள் சாற்றி ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு கூட வழிபட்டுட்டு ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. சிறப்பான உயர்வு நன்மை இதெல்லாமே அன்னைக்கு நருடால் உங்களுக்கு கிடைக்கும். பசுமை தொடர்பான நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பசு இருக்கும் இல்லையா, அந்த பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க. இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பண பிரச்சனை தீரும். மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே அமையும். அன்னையின் அருள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்றுக் கொடுக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்போ கூட நீங்கள் அன்னையை மனசார நினச்சிக்கிட்டு நம்பி ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அன்னையின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை இதெல்லாமே கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்களேன், ஒரு சாதாரண ராசியே இல்லை அப்படிங்கிறது தெரியும். இந்த ராசி உங்கள் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் நல்லதை பெறவும் தீயதை விளக்கவும் ஒரு சூழல் உருவாகுது. அதுதான் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறை முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் பின்வாங்கவே மாட்டீங்க. அதனால தான் ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு நிலையான சக்தி கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வருது அப்படின்னு சில நேரம் இந்த பிடிவாதம் அதிகமாக இருக்குது. இந்த பிடிவாதத்தை தவிர்த்தாலே நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு கண்டிப்பாக வர முடியும், நன்மைகளையுமே பெற முடியும். இந்த பிடிவாதத்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனையும் வருது, உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் தள்ளி போகுது. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையை நேராக மாற்ற வந்திருக்கு. அந்த மாதிரியான கிரக சூழல் உருவாகியிருக்கு. இந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு கிரக சூழல் உருவாகியிருக்குங்க. இந்த சூழலை பார்க்கும்போது இது வரைக்கும் எந்த விஷயம்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ தடைகளை கொடுத்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு அடியோடு மாறப்போகுது. தடைப்பட்ட ஒவ்வொரு காரியத்துலேயுமே இப்போ நீங்கள் முன்னேற்றத்தை பெற ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. தடைப்பட்ட விஷயம் சிறப்பான உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஏன்னா இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. ஏன் இப்படி நம்ம கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உங்களுக்குள்ள நிறைய இருந்திருக்கும். இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது அதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சரியாக முறையாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் நல்லது நடக்கும். தடைகள் வராது. தடைப்பட்ட வேலையுமே இப்போ சிறப்பாக நடக்கும். இதனால் பாருங்களேன், மனசில் தானே ஒரு சந்தோஷம் நிம்மதி வரும். இது வரைக்கும் மனசில் நிறைய குழப்பம் இருந்திருக்கும், அந்த குழப்பமே தானாக தீரும்.
உங்களோட சிறப்பான செயலை பார்த்து உங்கள் எதிரிங்க கூட உங்களை விட்டு தூர போயிடுவாங்க. இந்த மாதம் கொஞ்சம் தாமதம் மட்டும் இருக்கும், ஆனால் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் செய்கிற வேலையின் முடிவில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பணம் இன்னும் கை வந்து சேரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ கேட்டால் கண்டிப்பாக அவங்க தரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா திடீர் பணவரவு யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட வந்து சேரும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க தொடங்குறது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சேமிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா சேமிப்பு உயர்த்தி எதிர்காலத்துக்காக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். வேலை, தொழில், குடும்பம் அப்படின்னு எல்லா வகையிலுமே அமோகமான ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இந்த ஒரு சூழலை தவறாமல் பயன்படுத்திடுங்க. நன்மை நிச்சயம் உங்களுக்கு வரும். வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. இருக்கிற வேலையை விடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த யோசனையை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இருக்கிற வேலையில் என்ன செஞ்சால் முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிறத மட்டும் திட்டம் போட்டு செஞ்சால் இருக்கிற வேலையிலையுமே நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறலாம். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது தானே விலகும், பேசி தீர்க்கலாம், தப்பே கிடையாது. வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் கூட இருந்தவங்களுமே இதுக்கு முன்னாடி ஏதாவது புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டு பிரச்சனைகளை ஈடுபட்டிருந்தா இப்போ பாருங்கள், அவங்களுமே அந்த மாதிரி பிரச்சனைகளை இனிமேல் உங்ககிட்ட செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அந்த மாதிரி அருமையான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லோருமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து சரியாக எடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது இன்னும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக அமையும். ஏன்னா நீ இப்போ எங்கே வேலை செஞ்சாலும் சரிங்க, உங்கள் வேலையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இதனால் லாபங்களும் உருவாகுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு லாபத்தை பெறலாங்க. பெரும்பாலும் இந்த வேலையிலையும் சரி, தொழில் பிஸ்னஸ்லேயும் சரி, இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அது என்னென்னா, இப்போ பண வரவும் நல்லாயிருக்கும், எல்லோரும் பக்கபலமாக இருக்காங்க, நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நல்லதாக நடக்குதுல்ல. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். யாரையுமே முழுசாக நம்பி பண விஷயத்தில் செயல்படாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க. யாரையும் முழுசாக நம்பி பணத்தையும் கொடுக்காதீங்க. பணத்தை நீங்களாக கையாள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பாருங்கள், இந்த குடும்ப உறவுகள் இதில் என்ன மாதிரியான சூழல் வரும், என்ன விஷயத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். குடும்ப உறவுகள் இடையில் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வார்த்தையால் குடும்பத்தில் சின்ன சின்னதாக மனக்கசப்பு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தினாலே பெரும்பாலும் குடும்பத்தில் பிரச்சனை வராது. உங்கள் வார்த்தை கொஞ்சம் இப்போ கடினமாக இருக்கும், அதை சாஃப்டாக மாற்றி பேசுவங்க. உறவுகள் இன்னுமே நல்ல ஒரு அந்யூன்யத்தை கொடுக்கும். அதே போல் இன்னொரு நல்ல விஷயங்க, நீங்கள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அது திருமண வாய்ப்பாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை தெய்வ வழிபாடாக கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிருந்த ஒரு நல்ல விஷயம் தானாக வரும். இதனால் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்துலேயும் சரி, நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலான்னு பார்த்தா, உங்கள் மனநிலையை கரெக்டாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. டென்ஷனை குறைச்சிக்கோங்க. இது ரெண்டையுமே தவிர்த்தா பெரும்பாலும் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் சிறப்பான உயர்வு தானாக சேரும். பெரும்பாலும் தனியாக உட்காந்துக்கிட்டு பழைய விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரியான சூழல் வரும்போது உங்கள் நல்ல நண்பர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் எல்லாமே சரியாகும். இந்த ஒரு விஷயத்தை கவனமாக மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாடு, இந்த பரிகாரம் சிறப்பான உயர்வை தரும். இது என்ன அப்படின்னா, முன்ன சொன்னோம்ல, லக்ஷ்மி தேவியார் வழிபாடு. இதுதாங்க. உங்களுக்கு பரிகாரமும் எடுத்துக்கோங்க, சிறப்பான ஒரு வழிபாடாகவும் எடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரும். அது லட்சுமி தாயார் வழிபாடு தான். வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் மகாலட்சுமி நமக அப்படி மந்திரத்தை உச்சரித்து வழிபடுறது நல்லது. கோயிலுக்கு போகும்போது பசுவுக்கு உணவு கொடுக்கறதும் நல்லது. இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நீங்கும், பணப்பிரச்சனை குறையும்,
செல்வ நிலை மேலோங்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க ஸ்லோவாக போனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்பை விட்டுடாதீங்க. ரிஷபராசி அமைதியாக இருக்கும், ஆனால் உயரம் அடைய ஆரம்பிச்சிட்டா யாராலையுமே அதை தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.